இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கும் வகையில் மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பிட வகை செய்யும் ரோஜ்கர் மேளாவினால் நாட்டில் உள்ள எண்ணற்ற இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். வரும் 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் குறைந்தபட்சம் 9 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை விரிவாக எடுத்து வருகிறது. அந்த வகையில் முத்ரா யோஜனா உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வரும் அதே நேரம் இந்திய இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்து விரிவாக ஆய்வு நடத்திய பாரத பிரதமர் அடுத்த 18 மாதங்களில் 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக ரோஜ்கர் மேளா என்னும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை மடிசி அரங்கில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு விழாவில் 60 பயனாளிகளுக்கு மத்திய அரசு வேலைக்கான பணி ஆணைகள் இன்று வழங்கப்பட்டன. இதில் இந்திய ரயில்வே துறை, தபால் துறை, வங்கிகள், புதுச்சேரி IIT, மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கான பணி ஆணைகளை தமிழ்நாடு வட்டம் முதுநிலை அஞ்சல் துறை தலைவர் திருமதி மரியம்மா தாமஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மத்திய அரசின் ரோஜ்கர் மேளா தொடர்ந்து நடத்தி வருவதன் மூலம் இன்று எண்ணற்ற இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர் என்றும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு தங்களை நன்றி என்றும் மதுரையில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் பயனடைந்த பயனாளர்கள் தெரிவித்தனர். என் பேர் கார்த்தி. நான் இப்போ காரைக்குடியில் தேவக்கோட்டை டிவிஷனில் கல்லுப்பட்டி போஸ்ட் ஆஃபீஸில் தக் சேவாக்கா செலக்ட் ஆகிருக்கேன். டிகிரி முடிச்சுட்டு கோச்சிங் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கவர்மெண்ட்டில் இந்த தக் சேவாக்கு வேலை கிடச்சிருக்கு. மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ரோஜ்கர் மேளால இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். என் பேர் கவிதா. நான் போஸ்ட் ஆஃபீஸில் செலக்ட் ஆகியிருக்கேன். விருதுநகர் டிவிஷனில் ஜமீன் கொல்லக்கொண்டான் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில். எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் செலக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படித்த இளைஞர்களுக்கு மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கார்த்திகேயன் பி. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் SSC CPO எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அதில் நான் CRPFல சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றி. இந்த வாய்ப்பு மூலியமாக இந்த நாட்டுக்கு நான் சேவை செய்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். DD தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து S. ரகுராஜா.